ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை, எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் இந்த பிரார்த்தனை கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக உங்கள் பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் குலுக்கி போடுவோம். சாயப்பா 3 பேர்த்தோட சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேருக்கும் சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். யாருடைய பேர் வருது, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும்னா, வெள்ளிக்கிழமை காலையில் போகிற ஷார்ட்ஸில் யாரோட பேர் வருது, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் அதில் போடுவோம். நீங்கள் பார்க்கலாம். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரார்த்தனை கலந்துக்கோங்க. சாய்ராம். என்னுடைய அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கலகலப்பாக இருந்தாய். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சரியாக செய்துவிடலாம், எல்லாம் நல்லதாக நடந்துவிடும் என்று எப்பொழுதும் சிறு வயதிலெல்லாம் உன்னுடைய முகத்தில் எந்த ஒரு கோபமும் இருக்காது, எந்த ஒரு கவலையும் இருக்காது. அம்மா பார்த்து கொள்வார்கள், அப்பா பார்த்து கொள்வார்கள் என்று எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருந்தாய். ஆனால் உனக்கென்று ஒரு வாழ்க்கை வந்த பிறகுதான் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்பதை நீ நன்றாகவே உணர்ந்தாய். நிறைய நேரத்தில் நீ யோசித்திருப்பாய், சிறுவயதாகவே இருந்திருக்கலாமே, எல்லா விஷயத்திலும் நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருகிறது, எல்லாமே வாழ்க்கையில் மாறுமே, எதற்காக வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று நீ ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளும் பொழுது எனக்கு எல்லாமே புரியும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் கலகலப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு புதிய வாழ்க்கையில் நீ காலடி எடுத்து வைத்தாய். ஆனால் அந்த இடத்திலும் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நபரால் உனக்கு ஆபத்து வருகிறது. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஒரு நபர் செய்துவிட்டு எல்லா தவறுகளையும் எல்லா பழிகளையும் உன் மீதே வைக்கிறார். எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஒரு பெண் உன் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு தேவையே இல்லாமல், அதாவது அந்த பெண் செய்யும் அனைத்து தவறுகளையும் நீதான் செய்தாய் என்று உன்னுடைய வீட்டில் இருப்பவரிடம் சொல்லி உன்னை இப்பொழுது யாருமே எந்த ஒரு விஷயத்திற்குமே சேர்த்து கொள்வது கிடையாது. ஏனென்றால் நீ எல்லா விஷயத்தையும் தவறாக செய்வாய், நீ எல்லா விஷயத்தையும் சரியாக செய்ய மாட்டாய் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லா விஷயத்தையும் சரியாக செய்வது நீதான். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்குமே சரிதான். நீ யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுத்தது கிடையாது, எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நீ மற்றவர்களுக்கு செய்தது கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அவரவர்கள் செய்துவிட்டு உன் மீது சுலபமாக பழிகளை தூக்கி அப்படியே போட்டு விடுகிறார்கள். அப்பொழுது உனக்கு தோன்றும் ஒரே ஒரு விஷயம், நாம் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறோம், ஆனால் ஏன் நமக்கு மட்டும் எல்லோரும் அவரவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு நம் மீது பழியை போடுகிறார்கள் என்பது. தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் நீ எதை நினைத்தோம் இப்பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறக்கூடிய ஒரு விஷயம்தான். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இந்த பெண் நம்மை இதை செய்கிறாள், அந்த பெண் இதை செய்கிறாள் என்று கவலைப்பட வேண்டாம். நீ எப்பொழுதுமே யாருடன் இருக்கிறாய் என்பதை உற்றுப்பார். நீ நன்றாக உற்று பார்த்தாலே தெரிந்துவிடும் தங்கமே, நீ என்னுடன் தான் இருக்கிறாய், நான் உன்னோடு இருக்கிறேன், எல்லா விதமான அற்புதத்தையும் உனக்காக நான் செய்து கொடுப்பேன் என்பது உனக்கே புரிய வந்துவிடும். நீதான் தேவையே இல்லாமல் மன உளைச்சலை எப்பொழுதும் கூடவே வைத்திருக்கிறாய். உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் பல விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கிறது. ஆனால் அது அனைத்திலுமே நான் உன்னை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறேன். சில நேரத்தில் பார்த்தாயானால் உன்னையே மீறி உன்னுடைய கண்கள் இருந்து தண்ணீர் வருகிறது. ஏதேதோ விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய். அதற்கு பிறகுதான் எதற்கு நாம் யோசித்தோம் என்று தெரியாமல் நீயே தவிக்கிறாய். ஒவ்வொரு நேரமும் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நீ பார்த்தங்கமே. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நேரத்தையும் விட்டு தேவையில்லாத விஷயங்கள், அதாவது இவன் என்னை பார்த்து அது சொல்லிவிட்டான், அவன் என்னை பார்த்து இதை சொல்லிவிட்டான் என்று கலங்கக்கூடாது. ஏன்? உன் கூடவே இருந்து கொண்டு உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குபவர்கள் சொல்லும் விஷயத்தை கூட நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது. இத்தனை நாள் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதை தான் நீ நினைக்க வேண்டும். தங்கமே, உன்னை பற்றி நன்றாகவே புரிந்து கொண்டேன். என்னுடைய பிள்ளையை பற்றி எனக்கு நன்றாகவே எல்லாமே தெரியும். யாரும் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதே போல உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. ஏன் உன் கூட இருப்பவர்களே புரிந்து கொள்ளாமல்
உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் எல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும். யாரும் நம்மை நம்ப வேண்டாம். நமக்கு நாம் நல்லவர்களாக இருந்தால் போதும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையில் யாருடைய பேச்சையும் காதில் வாங்காமல் உன்னுடைய வளர்ச்சியை மட்டும் பார்த்து வாழ்க்கையை ஓட ஆரம்பி. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகிறது. என்ன தெரியுமா தங்கமே? இத்தனை நாள் எதற்காக நீ போராடினாயோ, எந்த விஷயம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் வேண்டுதலை வைத்தாயோ, அந்த விஷயம்தான் நடக்கவே போகிறது. யோசிக்காதே. எந்த ஒரு நிலையிலும் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தேவைப்படும் நேரத்தில் உனக்கு எல்லாமாகவும் இந்த சாய் இருந்து உனக்கு ஒவ்வொன்றாக செய்து கொடுப்பேன். ஆசைப்படுவது அனைத்தும் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்றால் அது எப்படி தங்கமே? பொறுமையாக நிதானமாக எல்லாமே கிடைக்கும். கிடைக்காதது என்பது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. தூய்மையான அன்போடும் தூய்மையாக கேட்டால் இங்கு எல்லாமே கிடைக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் இங்கு உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. பொறுமையோடு இருங்கள். எதையும் என்னிடம் எதிர்பார்க்கிறீர்களோ, எந்த விஷயத்தை நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்களோ, அது கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். நிதானம் மட்டும்தான் ஒருவனுக்கு தேவையே தவிர மற்றபடி சுலபமாக எல்லாவற்றையும் இங்கு அடைந்து விடலாம் என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு மட்டும் நிதானம் மட்டும் இருந்தது என்றால் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் எங்கள் தங்கமே. நான் உனக்கான ஒரு அற்புதமான விஷயத்தை இங்கு வைத்திருக்கிறேன். எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக செய்கிறாயோ, அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தா எல்லாவற்றையும் பரபரப்பாகவே செய்வார்கள். ஒரு விஷயத்தை கூட அமைதியாக செய்ய மாட்டார்கள். எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒரு பரபரப்போடே இருந்து கடைசியில் பார்த்தால் எல்லா விஷயத்திலேயும் சுதப்பல்களாகவே வைத்திருப்பார்கள். புரிகிறதா? அது போன்றெல்லாம் அல்லாமல் நிதானமாக எதுவாக இருந்தாலும் செய். எல்லாமே உனக்கு நலமாக நடக்கும். இன்று மிகப்பெரிய ஒரு அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாழன் விடியலில் இன்று இரவுக்குள் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அதை அனுபவிக்க தயாராக இருங்கள். நான் அறிவுரையை சொல்கிறேன். அதுபடி நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிதான். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இஷ்டத்திற்கு இருக்கும் பொழுது சில தவறுகள் நடக்கிறது. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகள் வருகிறது. நான் இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்களை துடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தருவதற்கு இங்கு நான் இந்த சாய் இருக்கிறேன். சாய் இருக்கும். சாயை நம்பும் ஒவ்வொரு நபரும் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறார்கள். அது மட்டுமே உண்மையானது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளை நீ பார்க்கவில்லை. வாழ்க்கை முழுவதும் அனுபவித்து இருக்கிறாய். அதனால் உனக்கு சோதனைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அல்ல. சந்தோஷத்தோடு இரு. எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்க இங்கு நான் உனக்கு உதவியாக இருப்பேன். தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் உங்களுடைய விஷயங்கள் அனைத்தையும் செய்யுங்கள். நானே உனக்கு முழு பாதுகாப்பாக இருக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.